வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 9 வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? இதுல வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்ட idioms and phrases தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம synonyms பார்த்துட்டோம், antonyms பார்த்துட்டோம். idioms and phrasesல ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். இது வந்து செகண்ட் வீடியோ. இதோட idioms and phrases முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம one word substitution பார்க்கலாம், misspelled word பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற எக்ஸாம்ஸ்ல கேட்டதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து சிஜிஎல் மட்டும் கிடையாது. இது சிஜிஎல்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம பார்க்கிறோம். பட் இது வந்து சிஜிஎல்க்கு மட்டும் கிடையாது. சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ், ஸ்டெனோ, ஜிடி, கான்ஸ்டபிள், சிபிஓ அந்த மாதிரி எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதாலும் இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்ப போலாமா? சரி, பார்க்கலாம். idioms and phrases அப்படின்னாலே கிட்டத்தட்ட இது பழமொழி மாதிரி தான். ஓகேவா? டைரக்டான மீனிங் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பார்த்துட்டு பேலன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈஸி டஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி டஸ் இட் அப்படிங்கிறது இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது என்னன்னா, ஒரு விஷயத்த பார்த்து பொறுமையா பண்ணுங்க, ஜாக்கிரதையா செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸி டஸ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைலன்ட்லி, ஒரு விஷயத்த ரொம்ப ஆக்ரோஷமா பண்ண சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த இதுவும் அப்படிதான் நெகட்டிவா சொல்றாங்க, அதனால எதுவும் இல்லை. அப்புறம் ரேர்லி, எப்பவாச்சும் செய்யுங்க அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஓகேவா? ஒரு விஷயத்த ஸ்லோவா, கேர்ஃபுல்லா, நிதானமா நிதானமா ஜாக்கிரதையா பண்ண சொல்றாங்கன்னா அதற்கு நம்ம சொல்லக்கூடிய இடியம் என்னன்னா ஈஸி டஸ் இட் அப்படின்றது. ஓகேவா? பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இனிமே இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸி டஸ் இட் அப்படின்றது. ஓகே, இதே மாதிரி ஈஸி வச்சு ஈஸியர் செட் than டன் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படின்றது அந்த இடியமோட மீனிங். அதுவுமே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ல. சரி, பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின்? எல்லா கொஸ்டினுமே நீங்க ஒருக்கா பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாம். 28 பாருங்க. ஐ தாட் சாதனா would always stick by me, but when I got into a trouble she turned out to be a dash. அதாவது சாதனாங்கிறவங்க எப்பவுமே அவங்க கூட இருக்கிறாங்க, பட் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்க என்ன ஆகுறாங்க, பிரச்சனைன்னு வந்தா அவங்க போயிடுறாங்க. அதாவது நல்லதுக்கு மட்டும் கூட இருக்கிறாங்க, பிரச்சனைனா அப்படியே கலத்தி விட்டுடுறாங்க. இப்போ இதுக்காக நம்ம சொல்லக்கூடிய இடியம் என்னன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். அதாவது நம்மளோட ஃப்ரெண்டு தான், பட் நல்ல நேரத்துல மட்டும் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க ரெண்டுலயுமே இருக்கணும் இல்லையா? ஆனா நல்லதுல மட்டும் கூட இருந்துட்டு கெட்டது வந்தோன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த இடியம் தான் வந்து ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங் பார்த்தலாம். எங்க ஆப்ஷன்ல இருக்க 4மே இடியம் தான். நம்ம ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் மீனிங் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, ஓப்பன் சீக்ரெட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், ஆனாலும் அதை ரகசியமா வச்சுப்பாங்க. இப்போ ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்குமே ஒரு விஷயத்த பத்தி தெரியும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா வச்சுக்கிறாங்கன்னா அது ஓப்பன் சீக்ரெட். அதாவது ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சீக்ரெட்டா இருக்கு, அதுதான். ஓகேவா? கான்ட்ராக்ட் ஆகுதுல்ல. ஸோ ஓப்பன் சீக்ரெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சீக்ரெட்டா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒயிட் எலிஃபென்ட். இது நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. ஒயிட் எலிஃபென்ட், வெள்ளை யானைன்னு வருது, பட் கரெக்டான மீனிங் என்னன்னா ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளா சொல்றதுக்கு ஒயிட் எலிஃபென்ட் சொல்லலாம். பட் அந்த பொருள் வந்து அந்த அளவுக்கு பயன் அளிக்காது. அந்த எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருப்போம், பட் அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு பயனா இருக்காது. இன்ஸ்டெட் அது நமக்கு ஒரு கெடுதல் தான் ஏற்படுத்தியிருக்கும். அதுதான் ஒயிட் எலிஃபென்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து சரி பண்ண ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், கரெக்டா? ஆனா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப கஷ்டம், அதை கண்டுபிடிக்க கஷ்டம், அல்ல சால்வ் பண்ண கஷ்டம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் நட் டு கிராக். ஹார்ட் கஷ்டம், ஓகேவா? அதை கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஆப்ஷனோட மீனிங் புரிஞ்சிருக்கும். இதுல 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேவா? எப்பவுமே ஆப்ஷன்ஸ்ல இடியம்ஸ் இருந்தா அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து இனிமே உள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 29 பாருங்க. his PhD degree seems to be a Penlop's work. அவனோட PhD டிகிரி வந்து Penlop's work மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா PhD அப்படின்னு சொல்லும் போதே நிறைய படிச்சுட்டே இருக்கிற மாதிரி, கரெக்டா? ஸோ ஒரு முடிவு இல்லாம போயிட்டே இருக்கிறது. Penlop's workன்னு சொன்னாலே அந்த இடியமோட மீனிங் வந்து போயிட்டே இருக்குது, அப்படி முடிவு இல்லாம போயிட்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கஷ்டமான டாஸ்கான்னு கேட்டிருக்காங்க, ரகசியமானதான்னு கேட்கறாங்க. எண்ட்லெஸ்னா முடிவே இல்லை, அப்போ இதுதான் கரெக்ட். முக்கியமானதான்னு கேட்கறாங்க, இல்ல எண்ட்லெஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான மீனிங் Penlop's work. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 30 பாருங்க, கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட். கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட் அப்படின்னா ஒரு வேலையை எப்பவுமே ஒரே மாதிரி செய்யறது, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா செய்ய மாட்டாங்க, ஒரே மாதிரி போரிங்கா பண்ணிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி ரிப்பீட்டா பண்றாங்க அப்படின்னா அது கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஹேபிட் அப்படின்னாலே நம்ம தினமும் அந்த வேலையை திருப்பி செய்யும் போது அந்த ஹேபிட் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி செய்யறது, அதுதான் கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட். ஒன் ஹூ டஸ் சேம் திங் இன் த சேம் வே. ஒருத்தங்க ஒரு விஷயத்த ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்குது.
கெட்ட குணமான்னு கேக்குறாங்க. மீன் பர்சன், ஃபெய்த்ஃபுல் டாக், இது எதுவுமே கிடையாது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? 31st கொஸ்டின் பாருங்க. ஹிட் த ரூஃப். ஹிட் த ரூஃப் அப்படிங்கிறது இடியம். இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. ஹிட் த ரூஃப் அப்படின்னாலே கோவப்படுறது. கோவப்படுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான் ஹிட் த ரூஃப் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, ஜம்ப் ஹை வராது. பிளே ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமா விளையாடுறாங்களா இல்ல ரொம்ப கோவப்படுறாங்கன்றதுதான் கரெக்ட். ஒரு பில்டிங் இடிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க, இல்ல. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ஹிட் த ரூஃப் அப்படின்னாலே ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாமா? 32 பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இதுக்கு போன வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு இடியம் பார்த்திருப்போம். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படிங்கறதும் பார்த்தோம். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னா ஒரு விஷயத்த தொடக்கத்துல இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ முதல்ல இருந்தே ஒரு வேலையை செய்யறது தான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்றதான்னு கேக்குறாங்க, பாயிண்ட் அவுட் பண்றதா, இல்ல டு ஸ்டார்ட் ஆர் கிரியேட் சம்திங் ஃப்ரம் வெரி பிகினிங்ல இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறது, இதுதான் கரெக்ட். ஓகேவா, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கா அப்படி ஆரம்பிக்கிறது தான். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. ரோஷன், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிவ் யுவர் ஸ்பீச் டு த ஹோல் ஸ்கூல், விஷிங் யூ லக் டு டூ வெல். இதுல வந்து மீனிங் கொடுத்துட்டாங்க. ரோஷன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறான் எல்லா ஸ்கூல் முன்னாடி, அவனோட ஸ்கூல் முன்னாடி ஸ்பீச் கொடுக்க போறான். அதுக்காக அவனுக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க. ஆல் த பெஸ்ட் சொல்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் லாஸ்ட் வீடியோல, பிரேக் அ லெக். ஓகே, இது அப்படியே லிட்டரலா பார்த்தா கால உடைங்கன்னு இருக்கும். பட் இதோட மீனிங் என்னன்னா ஆல் த பெஸ்ட் சொல்றதுக்கு பிரேக் அ லெக் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்றாங்க. இந்த 4 ஆப்ஷனுமே வந்து இடியம் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் இருந்துச்சு. மத்த ஆப்ஷன்ஸோட மீனிங் பார்த்தலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டவுன் இன் த டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன் இன் த டம்ஸ் அப்படின்னா டவுனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவன் ரொம்ப டவுனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டவுனா இருக்கான்னா ரொம்ப சோகமா இருக்கான், இல்ல டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப டவுனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டவுன் த டம்ஸ் அப்படின்னாலே ரொம்ப சோகமா சேடா இருக்கிறது தான் டவுன் இன் த டம்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்னா கஷ்டப்படாம ஈஸியா ஒரு விஷயம் சீக்கிரமா நமக்கு கிடைக்கிறது. நம்ம அந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டோம், மெனக்கெட்டு இருக்க மாட்டோம், ஈஸியா நமக்கு சீக்கிரமாவே கிடைக்குது அப்படின்னா அது ஹேண்ட்ஸ் டவுன். அதுக்கப்புறம் ஹைஃபை. ஹைஃபை அப்படிங்கிறது நம்ம இப்போ ஏதோ ஒரு இதுல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஹைஃபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது செலிப்ரேட் பண்றது, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்ல செலிப்ரேட் பண்றதுங்கிறதா ஹைஃபை கொடுங்க, ஹைஃபை அடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சந்தோஷமா பண்றது தான் ஹைஃபை. ஓகேவா, சரி, எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கும். பிரேக் அ லெக் நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் அ லெக் அப்படின்னாலே விஷ் பண்றது. இது வந்து பார்க்க நெகட்டிவ் மாதிரி இருக்கும், பட் இது வந்து லிட்டரலா ஒரு பாசிட்டிவான மீனிங். ஓகேவா, ஒருத்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றது. அடுத்து பார்க்கலாம். I had heard of henpecked husbands and now I felt that I saw one. நான் இதுக்கு முன்னாடி henpecked husbands பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் வந்து நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. henpecked husband அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த henpecked husbandோட அதுதான் இடியம். அந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா, henpecked husband சொல்லும்போது ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பமோ இல்ல அவருக்குன்னு ஒரு சுதந்திரமோ இருக்காதபடி அந்த ஒய்ஃப் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. அதான் henpecked husband அப்படிங்கிறது. இதுல வந்து கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட்னா சொல்லக்கூடாது. இது என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்றதுதான் கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட். நம்ம சொல்றது என்னன்னா, ஒய்ஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சோ அப்ரெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. பாசி ஹஸ்பண்ட்னாலும் ஹஸ்பண்ட் தான் டாமினேட் பண்றாங்க, அதுவுமே வராது. டாமினேட்டிங் ஹஸ்பண்ட் இதுவுமே வராது. ஓகே, இந்த மத்த 3 ஆப்ஷன் வந்து ஹஸ்பண்டோட ரோல் பெருசா இருக்கு, ஒய்ஃப் அவங்க மட்டும் தட்டுற மாதிரி இருக்கு. பட் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். henpecked husbandனா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? 35 பாருங்க. at a low ebb. at a low ebb இந்த இடியமோட மீனிங் கேக்குறாங்க. ஓகேவா, இது வந்து என்னன்னா ரொம்ப லோவா இருக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா? லோ வச்சே நீங்க சொல்லிடலாம். ஒண்ணு ரொம்ப சேடா இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான். சேட் இல்லைன்னா வீக். ஓகேவா, அப்போ என்ன பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. அன்எம்ப்ளாய்ட், வேலை இல்லாம இருக்கிறதா, சந்தோஷமா இருக்கிறதான்னு கேக்குறாங்க. என்ன ஹாப்பி ஸ்டேட். தேர்ட் ஆப்ஷன் என்ன, டிப்ரெஸ்ட் ஆர் வீக் ஸ்டேட். ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சோகமா இருக்கிறது இல்ல ரொம்ப வீக்கா இருக்கிறது, பலவீனமா இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா? 36 பாருங்க. ஆஃப் அண்ட் ஆன். ஆஃப் ஆன் அப்படின்னு இருக்கு, ரெண்டுமே இருக்கா? அப்போ இங்க வந்து ஆன்சர் வந்து நவ் அண்ட். ஓகேவா, ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லும் போதே சில நேரங்கள்ல சொல்லலாம், அவ்வப்போது, சம்டைம்ஸ், இல்ல எப்பவாச்சும் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். நவ் அண்ட் தென் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறது ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஆஃப் அண்ட் ஆன், நவ் அண்ட் தென். ஓகேவா, அவ்வப்போது நடக்குது, எப்பவாச்சும் நடக்குது, சம்டைம்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த ஆஃப் அண்ட் ஆன். ஓகே, சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல இருந்தா அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், லெஃப்ட் அவுட் இன் த கோல்டு. லெஃப்ட் அவுட் இன் த கோல்டு. இது வந்து என்னன்னா, லெஃப்ட் அவுட் அப்படின்னா விட்டுட்டு போறது அந்த மாதிரிதான். சோ ஒருத்தங்களை புறக்கணிக்கிறது, அவாய்ட் பண்றதுதான் என்ன சொல்லுவோம், லெஃப்ட் அவுட் இன் த கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்களை வந்து விட்டுட்டு போறது. நல்லா பேசிட்டு இருப்போம், இல்ல நல்லா அவங்க கூட
ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி பாதியிலே விட்டுட்டு போறாங்க இல்லையா, அதுதான் வந்து லெஃப்ட் அவுட் இந்த கொள்ள உங்களுக்கு தனியா அவாய்ட் பண்ண தவிர்த்துடுறது. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு கோ அண்டர் கிரவுண்ட், கீழே போறதா கிடையாது. டு பி ஹைடிங், மறைஞ்சு இருக்கிறதான்னு கேக்குறாங்க, இல்ல டு பி இக்னோர்டு, இதுதான் வந்து கரெக்ட். இக்னோர்ட்னா புறக்கணிக்கிறது, அவாய்ட் பண்றது. ஓகேவா, டு பி அவாய்டட் ஆர் இக்னோர்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். டு பி எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதான்னு கேக்குறாங்க, அதுவுமே இல்லை. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் இது வந்து என்னது, இப்படி நம்ம மீனிங் பார்த்தோம்னா ஐஸை பிரேக் பண்றது, உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டிங் அந்த மாதிரி எங்கேயா போறோம், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் யார் பேசுறது அந்த இது இருக்கும் இல்லையா, ஒரு பயம் இருக்கும். யாராவது ஒருத்தங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தைரியம் வந்துடும், அவங்க பேசிட்டாங்க ஸோ நம்மளும் பேசலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை வந்து போக்குறதுக்காக, நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, மத்தவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசுறோம் இல்லையா, அதுதான் வந்து பிரேக் த ஐஸ். ஒரு ஐஸை பிரேக் பண்றது அப்படின்னா அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை நம்ம பிரேக் பண்ணிடுறோம். ஒருத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல, அதை ஏதோ ஒரு விஷயத்த செய்ய தொடங்குறது. ஸோ நம்மளை பார்த்து மத்தவங்களும் அந்த பதட்டம் இல்லாம அந்த ட்ரபிள் இல்லாம செய்ய ஆரம்பிப்பாங்க. கரெக்டா, அப்ப பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது அதுதான். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நர்வஸ்னஸ் பிஃபோர் அ பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பதட்டமான்னு கேக்குறாங்க, இல்ல. அதுக்கப்புறம் டு சே ஆர் டூ சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட் எஸ்பெஷலி அட் த பிகினிங் ஆஃப் அ மீட்டிங் ஆர் பார்ட்டி, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒரு மீட்டிங்லயோ ஒரு பார்ட்டிலயோ ஸ்டார்டிங்ல பிகினிங்ல வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடியதோ ஆர் சொல்றதோ, டூ ஆர் சே சம்திங், எதனாலுமே நம்ம என்ன சொல்லலாம், பிரேக் த ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. 39 பாருங்க, this year's budget is unlikely to pass as last since the president's proposed budgets typically face a jaundice type, but this one has gotten even more skepticism. ஓகேவா, இதுல வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஜாண்டிஸ் டை அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஜாண்டிஸ் டை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்க மேல கோவம் இருக்கிறது, இல்ல ஒரு வெறுப்பு இருக்கிறது, இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜாண்டிஸ் டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கோவமோ வெறுப்போ இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, கான்பிடன்ஸ் அப்படின்னா தன்னம்பிக்கையோட இருக்கிறது வராது. ஜெலஸ் அப்படின்னா பொறாமப்படுறது, இது வந்து கோவம் வெறுப்புன்னு வராது, என்னது பொறாமப்படுறதுன்னு வரலாம். மேபி ஆன்சரா இருக்கலாம், இருக்கட்டும், இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். ரீசென்ட்மெண்ட், ரீசென்ட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ரீசன்மெண்ட் தான் கோவப்படுறது, வெறுப்பை காட்டுறது, எக்ஸாக்டா இருக்கு. ஓகேவா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3. குட்வில்ங்கிறது பாசிட்டிவா இருக்கு, நல்லது நினைக்கிற மாதிரி, சோ அது நமக்கு வராது. ஜெலஸ்ங்கிறது பொறாமப்படுறது, ரீசன்மெண்ட்ங்கிறது கோவப்படுறது இல்ல வெறுப்பை காட்டுறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, செஜல் விசிட்ஸ் அ நியர்பை டெம்பிள் ஆஃப் அண்ட் ஆன். நம்ம இதுக்கு முன்னாடியே ஆஃப் அண்ட் ஆன், நவ் அண்ட் தென் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா பீரியாடிக்கலின்னு அர்த்தம். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் 1. அதாவது எப்பவாச்சும் நடக்கிறது, ரேர்லின்னு கூட சொல்லலாம், ரேர்லி ஆர் பீரியாடிக்கலி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நவ் அண்ட் தென்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஆஃப் அண்ட் ஆன் இந்த இடியமோட மீனிங் தான். பீரியாடிக்கலி, ரேர்லி, நவ் அண்ட் தென் இதெல்லாம். மற்ற ஆப்ஷன்ஸ் கண்டினியூஸ்லினா தொடர்ச்சியா, ரெகுலர்லினாலும் எப்பவுமே, கான்ஸ்டன்ட்லி, இது எல்லாமே எப்பவுமேன்ற மாதிரி இருக்கு. பீரியாடிக்கலி அப்படிங்கும் போது தான் எப்பவாச்சும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. A time when money might unexpectedly be needed, அதாவது இது என்னன்னா சில சமயங்கள்ல திடீர்னு ஒரு பண செலவு இருக்கும், திடீர் செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். முக்கியமா இந்த மருத்துவ செலவெல்லாம் திடீர்னு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த டைம் காசு இருக்காது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு தேவைப்படக்கூடிய மணி அந்த டைமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து ரெய்னி டே. ரெய்னி டே அப்படின்னா அந்த மழை பெய்யுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த டைம் நமக்கு திடீர் பண செலவோ இருக்குது அப்படின்னா அந்த டைமை தான் நம்ம ரெய்னி டேன்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து மத்த ஆப்ஷன்ஸும் பார்த்துலாமா, ஏன்னா மத்த ஆப்ஷன்ஸுமே இடியம்ஸ் தானே. இப்போ இந்த இடியம் வந்து இதுக்கப்புறம் கேட்க சான்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரா டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரா டீல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் அன்ஃபேரா நடக்குது, நியாயம் இல்லாம நடக்குது, அநியாயமா நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரா டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு டீல் வந்து தப்பா நடக்குதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரேஷ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷ் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கெடுதல் மேல கெடுதல் வந்துகிட்டே இருக்குன்னா ரேஷ் ஆஃப் சம்திங் அப்படின்னு. ஒரு கெடுதல் நமக்கு வந்திருக்கும், அது அப்பதான் முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி அடுத்தது வரும், இப்படி அடுத்தடுத்த தப்பு தப்பா நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ரேஷ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ரேப் ஓவர் த நக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்னன்னா தப்பு பண்ணாங்கன்னு ஒருத்தங்களை வந்து கண்டிக்கிறது இல்ல திட்டுறது வந்து ரேப் ஓவர் த நக்கிள்ஸ். நீங்க ஏன் தப்பு பண்ண அப்படின்னு ஒருத்தங்களை திட்டுறாங்க இல்ல கண்டிக்கிறாங்கன்னா ரேப் ஓவர் த நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கரெக்டா திடீர்னு ஒரு பண செலவு வருது அப்படின்னா அந்த டைமை நம்ம ரெய்னி டேன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, instead of confusing others, let us call a spade and spade in front of audience. மத்தவங்களை வந்து குழப்பறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்,
குழப்பறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். கரெக்டா? நம்ம வந்து மாத்தி மாத்தி பேசி ஒருத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். இந்த கால் ஸ்பேட் ஸ்பேட்க்கு பதிலா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம்னு போட்டா இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். இப்போ கால் ஸ்பேட் ஸ்பேடும் அதேதான். அதாவது ஒரு ஸ்பேடுன்னே சொல்லுங்க, அப்படியே கூப்பிடுங்க, அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஸ்பேட் ஸ்பேட். இப்போ ஸ்பேட வேற எதுவும் சொல்லி கூப்பிட்டா கன்ஃபியூஷன். ஸோ டைரக்டா கூப்பிடுறது தான் கரெக்ட். சரியா? 42க்கு நம்ம வந்து உண்மையை பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஸோ ரிமைன் சைலண்ட்னா அமைதியா இருக்கிறது, பிஹெச் ட்ரைவ் வராது, பிரிட்டன் சுப்பீரியாரிட்டி தான் பெரிய ஆள் அதுவுமே வரப்போறது இல்லை. ஸ்பீக் ட்ரூத்ஃபுல்லி, உண்மையை பேசிடுறது. ஸ்பேட ஸ்பேடுன்னே கூப்பிட்டுறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 43 பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிஃப்ட் ஆஃப் த கேப் நிறைய தடவை கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில. ஓகேவா? சரி, ராகுல் வான் த எக்ஸ்டெம்பர் காம்படிஷன். ஹி இஸ் லக்கி டு பி பிளெஸ்ட் வித் த கிஃப்ட் ஆஃப் த கேப். ஓகே, கிஃப்ட் ஆஃப் த கேப் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கிறது தான் கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனால நல்லா பேச முடியுது, பேச்சு திறமையோட இருக்கிறாங்க, மேடை பேச்சுல எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கிஃப்ட் ஆஃப் த கேப். ஓகே, ஆப்ஷன் பாருங்க. ஹானஸ்ட் பர்சன், நேர்மையானவங்களான்னு கேக்குறாங்க. லக்கி பர்சனான்னு கேக்குறாங்க. இந்த உண்மை கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம லக் அந்த மாதிரி யோசிப்போம், இல்ல சர்ப்ரைஸ்ன்னு யோசிப்போம். இதெல்லாம் வந்து டைரக்டா இருக்கு. ஸோ அதை வச்சே நம்ம மேக்ஸிமம் இது வந்து ஆன்சரா இருக்காதுன்றத ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டேலண்ட் ஃபார் ஸ்பீக்கிங், நல்லா பேசக்கூடிய திறமையை தான் வந்து என்ன சொல்றோம், கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெய்டன் ஸ்பீச். மெய்டன் ஸ்பீச். ஓகே, first full sentence வாசலாம். The leader of the legislative assembly won the hearts of members through his maiden speech during the session in the state council. Okay, maiden speech இதுக்கு ஆப்ஷன்ல first speech, final speech, logical speech, closure speech. first பேசக்கூடியதா, கடைசியா பேசுறதா, லாஜிக்கோட பேசுறதா, எதை வந்து நம்ம maiden speech அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல கொடுக்குற ஸ்பீச், முதல்ல நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம்ல, அதுதான் மெய்டன் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மெய்டன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்பீச். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. ஆஃப்டர் months of dedication and effort, I finally completed the marathon. I can really dash for this accomplishment. பல வருஷமா போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய எஃபர்ட் போட்டு நான் வந்து இந்த மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான வார்த்தையா இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன்ல 4 இடியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பர் கிரீக் வித்தவுட் அ கேடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, அப்பர் கிரீக் வித்தவுட் அ பேடல் அப்படின்னா ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்னா அதை சால்வ் பண்ண எந்த வழியுமே இல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அப்பர் கிரீக் வித்தவுட் அ பேடல். ஒரு பிரச்சனையில இருக்கும், அதை சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அது வந்து அப்பர் கிரீக் வித்தவுட் அ பேடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது இங்க வரப்போறது இல்லை. ஓகே, ஏன்னா இங்க வந்து மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னா ஈட்னு அதுல இருக்கா, ஹார்ஸ் மாதிரி சாப்பிடுறது, அதாவது நிறைய சாப்பிடுறது அப்படிங்கிறதுதான் ஈட் லைக் அ ஹார்ஸ். இதுல வந்து ஈட் லைக் அ பேட் அப்படின்னு ஒரு இடியம் உண்டு. இந்த ஹார்ஸ் இருக்கிற இடத்துல பேர்ட் போட்டுருவாங்க. ஓகேவா? அது வந்து கம்மியா சாப்பிடுறது அப்படின்னு. அதே மாதிரி சாப்பிடுறதுல நிறைய இடியம் உண்டு. லயன் ஷேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நிறைய இருக்கா, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. லயன் ஷேர் அப்படின்னா ஒரு பெரிய பங்கு. ஓகே, ஒரு ஃபுல் கேக்னா அதுல 75% அதை வந்து லயன் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய பங்கு அப்படின்றத. ஈட் லைக் ஹார்ஸ்னா நிறைய சாப்பிடுறது, ஈட் லைக் பேட்னா கம்மியா சாப்பிடுறது. சரி, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சாப்பாடு ரிலேட்டடா எதுவுமே கிடையாது. ஸோ அதை விட்டுலாம். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா மனசு வந்து அலப்பாஞ்சுட்டே இருக்கிறது அங்கேயும் இங்கேயுமா, அதுதான் ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு மேரத்தான்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் மனசு அலைப்பாயுதா அப்படின்னா அது கிடையாது. அப்புறம் பேட் மை செல்ஃப் ஆன் த பேக். பேட் மை செல்ஃப் ஆன் த பேக் அப்படின்னா நமக்கான ஒரு பாராட்டோ அங்கீகாரமோ கிடைக்கிறதா பேட் மை செல்ஃப் ஆன் த பேக். இப்போ இங்க கரெக்ட், மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணனால அவனுக்கு அவனே வந்துட்டு நல்ல பாராட்டு கிடைக்கிற மாதிரி. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 மட்டும்தான் 4 ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 46 பாருங்க. ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்துட்டாங்க. லீலா was in a class when the big fight happened. So if you want to know the details, you should ask her. You will get the truth given by somebody who is directly involved and therefore likely to be accurate. லீலா வந்து பெரிய சண்டை நடக்கும்போது இந்த கிளாஸ்ல தான் இருந்திருக்கா. ஸோ உங்களுக்கு அந்த சண்டையை பத்தி எதாவது டீடைல்ஸ் தெரியணும்னா அவகிட்ட கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அந்த ஃபேக்ட், அந்த நடந்த விஷயத்த பத்தி டைரக்டா இன்வால்வ் ஆன ஒருத்தவங்க சொன்னாதான் உண்மையிலேயே அது வந்து துல்லியமா இருக்கும். அதை பார்க்காத ஒருத்தர் சொன்னாங்கன்னா அரைக்குறையா சொல்லுவாங்க இல்லையா. நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றது பாதியும் பொய்யாதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடியா தான். ஓகேவா? given by somebody who is directly involved and therefore likely to be accurate. அங்க இருந்த ஒருத்தங்க, அதாவது straight from the horse mouth.
ஹார்ஸோட மவுத்ல இருந்து ஸ்ட்ரைட்டா உண்மை எடுக்கிறது, அங்க இருந்த ஒருத்தங்கிட்ட இருந்து உண்மை எடுக்கிறது, அதுதான் given by somebody who is directly involved and therefore likely to be accurate. டைரக்டா இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுக்கிறதுனால துல்லியமா இருக்கும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் straight from the horse mouth. ஓகேவா? சோ இந்த இடியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் 2 பாருங்க. ஆப்ஷன் 2 நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே பார்த்தோம். காலிங் அ ஸ்பேர் அப்படின்னா உண்மையை பேசுறது அப்படின்னு பார்த்தோம். உள்ளத உள்ளபடியே சொல்றது. ஓகேவா? அது காலிங் அ ஸ்பேர். சோ இந்த ரெண்டு இடியமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு பாத்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 தான். மத்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் இதுவுமே ஒரு இடியம். சோ இதுக்கு மேல கேட்க வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ்ல. வித் கிட் கிளவுஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வித் கிட் கிளவுஸ் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பணிவா ஜாக்கிரதையா நடந்துக்கிறது தான் கிட் கிளவுஸ். இது எப்படின்னா கிட்ஸ், நம்ம கிட்ஸ்ன்னு சொல்றது யாரு? குழந்தைங்களை சொல்றோம். இப்போ குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா ரொம்ப பணிவா ஜாக்கிரதையா நடந்துக்கணும். கரெக்டா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஷூட்டிங் ஆஃப் த கஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா பிளான் பண்ணாம பேசுறது, திடீர்னு மனசுக்கு என்ன படுதோ அதை பேசுறாங்க இல்லையா, அதுதான் ஷூட்டிங் ஆஃப் த கஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4 ஆப்ஷனோட மீனிங் தெரிஞ்சிருக்கும், 4 இடியமோட மீனிங். ஸோ கரெக்டான ஆன்சர் ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், டியூ டு ஹர் impoverished state most of her relatives treated her with the contempt. இது என்னன்னா இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே நம்ம வந்து இதுக்கு மீனிங் தெரியாட்டி கூட கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா பாவப்பட்ட நிலைமையினால அவளோட ரிலேட்டிவ்ஸ் அவளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பா பணக்காரங்களா இருந்தா ரிலேட்டிவ்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, பாவப்பட்டவங்களா இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியும். இப்போ இந்த கொஸ்டின் ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து நெகட்டிவ். ட்ரீட்டட் ஹர் வித் கண்டெம்ட் அப்படின்னா கொஞ்சம் மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டர்ன்ட் அப் தேர் நோஸ் அட் ஹர். டர்ன்ட் அப் தேர் நோஸ் அட் ஹர் இந்த இடியமோட மீனிங் என்னன்னா மரியாதை இல்லாம நடத்துறது. ஓகேவா? தன்னை விட கீழே ஒருத்தவங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டர்ன்ட் த கார்னர் அட் ஹர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃப்ரேஸ். இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர்றது. முன்னாடி நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்திருப்போம், அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது டர்ன்ட் த கார்னர் அட் ஹர். அப்புறம் கேம் இன் ஹேண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கு, சரியான நேரத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து கேம் இன் ஹேண்டி. இந்த விஷயம் எனக்கு கரெக்டான நேரத்துல உதவிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது கேம் இன் ஹேண்டி. அப்புறம் கிவ் அ வைட் ஸ்பேஸ் டு ஹர் அப்படின்னா ஒருத்தங்களை அவாய்ட் பண்றது. ஓகே, அதுதான் என்னது, கிவ் அ வைட் ஸ்பேஸ் டு ஹர். அப்ப இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது டர்ன்ட் அப் த நோஸ் அட் ஹர் அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். ட்ரீட்டட் ஹர் வித் கண்டெம்ட். 4 இடியம், இது அதோட மீனிங். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின், லெட் த டஸ்ட் செட்டில். லெட் த டஸ்ட் செட்டில் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஏதோ ஒரு குழப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுல்ல, அதான் லெட் த டஸ்ட் செட்டில். அது செட்டில் ஆகட்டும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரட்டும் அப்படிங்கறதுதான். ஓகே, பாருங்க, டு மேக் அ ஸ்பேஸ் டைடி இது வராது. டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டன், இதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு சூழ்நிலை வந்து சரி ஆகட்டும், அதாவது கிளியர் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சர்டன் தெளிவாகட்டும், தெளிவு இல்லாம இருக்குன்னா அது தெளிவாகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஒரு சிச்சுவேஷனை உபயோகப்படுத்திக்கணுமா, மற்ற பர்சன்ஸ்க்காக வெயிட் பண்ணணுமா, அது எதுவுமே இங்க வராது. லெட் த டஸ்ட் செட்டில், அதாவது செட்டில் ஆகட்டும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் தெளிவாகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 49 பாருங்க, இதுவுமே பெருசா கொடுத்துருக்காங்களா. The company understood that these small protests of employees regarding low wages were just the tip of the iceberg. ஓகே, இதுல வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு இடியம். அந்த இடியமோட மீனிங் கேக்குறாங்க. அதாவது இது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, அதுதான் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஓகேவா? அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. லார்ஜ் பார்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் which is really noticeable. இது வந்து பெரிய பிரச்சனைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மால் நோட்டிசபிள் பார்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் the total size of which is solvable. ஓகேவா? இதுவுமே வராது. இது என்ன, இது ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை சால்வ் கூட பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அது இங்க வராது. அப்புறம் ஸ்மால் நோட்டிசபிள் பார்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் the total size of which is not existent. இதுவும் சின்ன ப்ராப்ளம், ஆனா இதோட சைஸ் வந்து அப்படி இல்ல, எக்ஸிஸ்ட் ஆகல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸ்மால் நோட்டிசபிள் பார்ட் ஆஃப் அ ப்ராப்ளம், இது எல்லாமே ஸ்மால் நோட்டிசபிள் பார்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் 3 ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா. the total size of which is really much greater. ஒரு பெரிய பிரச்சனை அதுல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் கரெக்டா இருக்கு. ஓகே, ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை சொல்றது தான் டிப் ஆஃப் ஐஸ்பர்க். ஐஸ்பர்க் அப்படிங்கிறது பெருசு, டிப்புங்கிறது அதுல ஒரு சின்ன மோனையை சொல்றது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்சி's mother kept her cards close to her chest. kept her cards close to her chest அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது என்னன்னா நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அதை யார்ட்டையுமே சொல்லாம மனசுலயே அப்படியே மறைச்சு வச்சுக்குது. இதான் kept her cards close to her chest. என்னன்னா செஸ்ட்லயே க்ளோஸா வச்சுக்கிறாங்க அப்படின்னா மனசுலயே பத்திரமா வச்சிருக்காங்க, வெளில சொல்லவே இல்லை. ஓகே,
அப்ப ஆப்ஷன் பாருங்க, kept their purse and money by herself. பர்ஸையும் மணியும் வச்சிருக்காங்களா இல்ல. decided to show more affection. ரொம்ப பாசமா இருந்தாங்களா இல்ல. kept their plans and thoughts hidden. பிளான்ஸையும் தாட்ஸையும் மறைச்சு வச்சிருந்தாங்கன்றதுதான் கரெக்ட். ஓகேவா. ஃபோர்த் ஆப்ஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அப்படியே வர வாய்ப்பே இல்ல. சோ எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் 3. நம்மளோட பிளானையும் என்ன இப்போ திட்டத்துல இருக்கும் அப்படிங்கறத வெளில சொல்லாம இருக்கிறது. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, லூசிஸ் கன்சைடட் கண்டக்ட் வித் ஆர் கொலீக்ஸ் ஹஸ் லெஃப்ட் வித் ஹை அண்ட் ட்ரை. இல்ல ஹை அண்ட் ட்ரை அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. இது என்னன்னா, எந்த உதவியுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிறது, ஒரு மோசமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம், நமக்கு இதுக்கு மேல யாராலையும் உதவி பண்ணவே முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா, அதுதான் ஹை அண்ட் ட்ரை. ஓகேவா. பாக்கலாமா. ஏன்னா இந்த ஆப்ஷன் பார்க்கும்போதே லூசியோட கன்சைட்டட் கண்டக்ட், கன்சைட்டட்னா அவ கொஞ்சம் திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கிற அவளோட பிஹேவியர்னால, யார் கூடனா அவ கொலீக்ஸ் கூட, அவ கூட இருக்கிறவங்க கூட அவ ரொம்ப திமிரா நடந்துக்கிறனால எல்லாருமே அவளை வந்து எப்படி விட்டுட்டாங்க, ஹை அண்ட்ல ஹெல்ப்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அவளுக்கு யாருமே உதவ ஒன்னும் இல்ல. ஹெல்ப்லெஸ் அப்படிங்கறதுதான் ஹை அண்ட் ட்ரையோட ஆன்சர். ஓகேவா. ஹை அண்ட் ட்ரை இந்த ஒரு இடியம், அதோட மீனிங் வந்து ஹெல்ப்லெஸ். அடுத்து பார்க்கலாமா. செலக்ட் தி அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அ ஃப்ரேஸ். இதுல வந்து ஃப்ரேஸோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. யுவர் சோ கால்ட் ஃப்ரெண்ட் ஹஸ் குக்ட் யுவர் கூஸ். இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டு குக்ட் யுவர் கூஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. குக்ட் யுவர் கூஸ் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்லலாம், தவளை தன் வாயால் கெடும்லாம் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அதாவது தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பா இல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டா நம்மளே குறுக்க போய் கெடுத்துக்கிறது. ஓகேவா. அததான் வந்து என்ன சொல்லுவோம், குக்ட் யுவர் கூஸ். உன் ஃப்ரெண்டே உனக்கு பண்ணிட்டா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. குக்ட் யுவர் கூஸ் அப்படின்னா நம்மளே நமக்கு ஆப்பு வச்சுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அது குக்ட் யுவர் கூஸ். இப்ப ஆன்சர் பார்க்கலாமா. டு கம்ப்ளீட் அ ஒர்க், ஒரு ஒர்க்கை முடிக்கிறதா, நிறைய டைம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதா, இல்ல டு இன்டர்ஃபியர் வித் டிஸ்டர்ப் ஆர் ரூயின் சம்திங் ஃபார் சம்ஒன். இங்க வந்து என்னன்னா மத்தவங்களோடத கெடுத்து விடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளே கெடுத்துக்கிறதுக்கும் குக் யுவர் கூஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து உன் ஃப்ரெண்டு உன்னோடத பண்ணிட்டா, யுவர்னு கொடுத்தனால குக்ட் ஆர் கோஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு தாமளே வந்து கெடுதல் பண்ணிக்கிறது. ஓகேவா. அதுதான். அப்ப டு இன்டர்ஃபியர் வித் டிஸ்டர்ப் ஆர் ரூயின் சம்திங் ஃபார் சம்ஒன். இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. 53 பாருங்க, ஆன் கிளவுட் 9. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. கிளவுட் 9 அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. ஓகேவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கறத ஆன் கிளவுட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பீயிங் ஆங்கிரி வித் சம்ஒன், ஒருத்தங்க கிட்ட கோவமா இருக்கிறோமா, இல்ல ஃபிளைங் இன் தி ஸ்கை, ஸ்கைல பறக்குது. இங்க நம்ம கிளவுடுன்னு இருக்கனால கண்டிப்பா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணா ஸ்கை, கிளவுடு இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கிளவுடுனா மேகம்னு தெரிஞ்சோன்னா ஹையா இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போன்றதுனால கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறதுதான். ஓகேவா. பீயிங் வெரி டிலைட்டட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So cloud 9 being very delightedனா being very happy அப்படின்னு அர்த்தம். delighted, happy எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a bitter pill. bitter pill அப்படின்னு சொல்லும்போது பிட்டர்னாலே ஒரு கசப்பானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதாவது ஒரு மோசமான சூழ்நிலையில நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து bitter pill. ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் bitter pill. கரெக்டான ஆன்சர் என்ன, டாக்கிங் நான்சென்ஸ், நான்சென்ஸ் மாதிரி பேசுறதா, ஃபேசிங் அ டிஸ்ட்ரெஸிங் சிச்சுவேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது. கெட்டிங் ஃபியூரியஸ் ஈஸிலி, கோவப்படுறதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆர்கியூவிங் அன்னெசரி, தேவையில்லாம சண்டைக்கு போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவுமே கிடையாது. ஓகே. பிட்டர் பில் அப்படின்னாலே ஒரு மோசமான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றது. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின். the entire speech of the rebellist fell flat. the crowd that was present here fell flat with the crowd. ஓகேவா. fell flat with அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது வந்து இடியம், இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. fell flat அப்படின்னா ஒரு மாற்றமுமே இல்லை, அது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்குது. ஓகேவா. எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்படிங்கறதா. ஸோ ஹேட் நோ எஃபெக்ட் ஆன், எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஓகேவா. அதான் fell flat, ஹேட் நோ எஃபெக்ட் ஆன். ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலா 55 கொஸ்டின்ஸ் தான். நம்ம லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டோம். டோட்டல் 55 கொஸ்டின்ஸ் தான் வந்து இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இது வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. இல்ல ஆப்ஷன்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஆச்சும் டெஃபினட்டா ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க சிஜிஎல் இல்ல, இனி வர சிஜிஎல் கிடையாது, இனி பார்க்கக்கூடிய எஸ்எஸ்சில என்ன எக்ஸாமா இருந்தாலும் கண்டிப்பா ரிப்பீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே. ஓகேவா. சரி, இனி வந்து நம்ம ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே தானே, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.